எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு வில்லேஜ் ரியல் அக்ரிகல்ச்சர் லைஃப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்னாங்க, இப்படி ஒரு பங்களாதேஷ் ஒரு சின்ன நாடு வந்து நம்ம இந்தியாவாகிய திருப்பூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. ஏன் நம்ம திருப்பூரில் வந்து இவ்வளோ ஆர்டர்ஸ் பனியன் ஆர்டரெலாம் இவ்வளோ குறைஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது உலகளாவியலையும் இந்தியாவுக்குள்ளேயும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கொரோனா காலகட்டத்திலேருந்து வருவோம். கொரோனா காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ட்ரம்ப் வந்து அமெரிக்காவில் பிரசிடெண்ட்டாக இருக்கார். அந்த டைமில் பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் வந்து பயங்கரமான எப்படி சொல்கிறது, வர்த்தக ரீதியான போர் நடந்துகிட்டே இருந்ததுங்க. இவங்க வந்து அவங்க மேலே வந்து அதிகமாக டேக்ஸ் போடுவாங்க, சைனா வந்து திருப்பி அமெரிக்கா மேலே டேக்ஸ் அதிகமாக போடுவாங்க. இது மாற்றி மாற்றி ரெண்டு டேக்ஸ் போட்டுக்கிட்டாங்க. உடனே என்ன நினச்சாங்க அப்படின்னா, மேற்குலக நாடுகள் எல்லாமே வந்து இந்த கனடா, ஜெர்மன், ஃப்ரான்ஸ், யூஎஸ்ஏ, யூகே இவங்கெல்லாம் வந்து சரி நம்ம எப்படியாச்சும் வந்து சைனாவை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அவங்களுடைய ஆட்டத்தை வந்து அடக்கணும். அதுக்கு வேறு யார் வேணும் அப்படின்னு பார்த்தாங்க. அதுதான் வந்து நம்ம இந்தியாவை பார்த்தாங்க. சரிங்களாங்க. இதை நம்ம எப்படி நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னாங்க, கரெக்டாக கொரோனா காலம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஐடியில் வந்து பயங்கரமான ஒரு வேலைவாய்ப்பு ஏற்பட்டுச்சுங்க. ஒரு நல்ல பயங்கரமான சம்பளத்தில் வந்து நிறைய பேர் வேலைக்கு எடுத்தாங்க. நிறைய இடத்துல வந்து மூன் லைட்டிங் அப்படிங்கிற ஒர்க்கெல்லாம், அதாவது இருக்கிற ஆளுக்கு வந்து வேலை செஞ்சு பத்தாம டபுள் ஷிஃப்ட்டெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு கம்பெனிக்கு ஒரு நாளும் இன்னொரு கம்பெனிக்கு இன்னொரு நாள் திருட்டுத்தனமாக நிறையா வேலை செஞ்சு நிறையா சம்பாரிச்சாங்க. அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து ஆர்டர் வந்துச்சு. அது ஐடியில் நல்லா வெளிப்படையாக தெரிஞ்சது. அதேமாதிரி திருப்பூர்லேயும் வந்து நிறைய ஆர்டர் வந்துச்சுங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து சைனாவை கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா இந்தியானால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நிறைய ஆர்டர் வந்து எல்லாமே வந்து சைனாவுக்கு போயிட்டு இருந்த ஆர்டரை ஃபுல்லாக நிறுத்தி இந்தியாவுக்கு அனுப்பிச்சாங்க. இதனால் வந்து கொரோனா காலம் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்து பயங்கரமான எக்கனாமி வந்து பூஸ்ட் ஆச்சு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனையாச்சு அப்படின்னாங்க, இடையில வந்து ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வந்துருச்சு. இதுதான் வந்து நம்ம திருப்பூருடைய பாதிப்புக்கு ஒரு ஆரம்ப புள்ளின்னு வச்சுக்கலாம் வைங்களேன். என்னென்னதுன்னு, ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு பயங்கரமாக சண்டை நடக்கும்போது மேற்குள்ள நாடுகள் எல்லாமே வந்து உக்ரைனுக்கு ஆதரவாக வந்து களமிறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய பட்ஜெட்லேயே வந்து ஜெர்மனியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2% வந்து அவங்களுடைய மிலிட்ரிக்கே கொடுத்துட்டாங்க. எதுக்காகனா, நம்ம வந்து எப்போ வேணாலும் உக்ரைனுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு. நிறையா பேர் வந்து அமெரிக்காவட்டும் எல்லாமே வந்து உக்ரைனுக்கு ஏகப்பட்ட ஆயுதங்கள் வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் வந்து மேற்குலக நாடுகளில் வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாக ஆரம்பிச்சிச்சுங்க. அதே சமயம் நம்ம இந்தியாவில் வந்து ஸ்டாண்ட் என்ன எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து ரஷ்யா கூட இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டாண்ட் எடுத்துட்டோம். நேரடியாக யார்ட்டையும் வெளியே சொல்லலை, நாங்கள் ரஷ்யா கூட தான் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நேரடியாக யார்ட்டையுமே சொல்லலை. ஆனால் மறைமுகமாக நம்ம ரஷ்யா கூட தான் இருக்கோம். ஏன் அப்படின்னா, அதே அமெரிக்காக்காரன் தான் பாகிஸ்தான் நாட்டுக்கு கூட சேர்ந்துட்டு நம்ம கூட ஒரு நாள் அடிக்கிறதுக்கு வந்தானுங்க. அந்த அன்றைக்கி நம்மளை வந்து ஒரு அணாயுத கப்பலை வச்சு தடுத்து நிறுத்தினது, இந்தியா மேலே கை வச்சிங்க அப்படின்னா நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்படின்னு தடுத்து நிறுத்தி நமக்கு உதவி செஞ்சது ரஷ்யா. அதனால் என்றைக்குமே நம்ம ரஷ்யாவை நம்ம மறக்க மாட்டோம். என்றைக்குமே அந்த நன்றி நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அதனால் மறைமுகமாக வந்து நம்ம ரஷ்யா கூட தான் நின்னோம். ரஷ்யா கூட கச்சா நான் வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது பெட்ரோலுக்கு உண்டான கச்சா எண்ணெய் வந்து வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இந்தியா வந்து கச்சா எண்ணெய் ரஷ்யாட்டிருந்து வாங்கினாங்க. அதில் மேற்குலக நாடுகள் என்னென்னலாம் ரூல்ஸ் போட்டிருக்காங்களோ அந்த ரூல்ஸில் என்னென்னலாம் ஹோல்ஸ் இருக்குதோ அந்த ஹோல்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நம்ம ரஷ்யாவுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம ரஷ்யாட்டிருந்து நிறையா வாங்கியிருக்கிறோம். இது ரஷ்யாவுக்கும் தெரியும். இதனால் வந்து மேற்குலக நாடுகள் வந்து இந்தியாவுக்கு மேலே சரியான கோபம், எப்படி நீ வந்து ரஷ்யா கூட இருக்கலாம் அப்படின்னு. அதனால் நேரடியாக வந்து இந்தியா வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இருக்கிற ஹோல்ஸ் எல்லாமே பயன்படுத்தியிருக்கிறோம். சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் மேற்குள்ள நாடுகள் என்னென்னலாம் சாங்ஷன் போட்டிருக்காங்களோ அந்த சாங்ஷனுக்குள்ளான சட்டத்திட்டங்கள் உட்பட்டு தான் நம்ம வந்து ரஷ்யாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம். இதனால் வந்து அவங்களால எதுவுமே லீகலாக வந்து இந்தியா மேலே ஒரு பொருளாதார தடை எதுவுமே எடுக்க முடியாது. அதே சமயம் இந்தியாவும் பகைக்க முடியாது. ஏன் அப்படின்னாங்க, சைனாவை கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா இந்தியானால் மட்டும்தான் முடியும். இந்தியா தான் வந்து சைனாவை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறது எல்லா மேற்குள்ள நாடுகளுக்கும் தெரியும். அதனால் எப்படியாவது நம்ம வந்து இந்தியாவை நம்ம கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அதே சமயம் வந்து இன்ஃப்ளேஷன் மேற்குலக நாடுகள் அதிகமாகும்போது டாலரில் வந்து அமெரிக்காவில் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்துகிறாங்க. வட்டி விகிதத்தை வந்து அதிகப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அதிகமாகும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லா நாடுகளுக்கும் அந்த பாதிப்பு வர ஆரம்பிச்சிச்சு. என்ன பிரச்சனை, என்ன காரணம் அப்படின்னாங்க, எல்லா நாடுகள்லேயும் வந்து அவங்களுடைய பணம் வந்து வீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்தியாவிலையும் 75, 76, 77 ரூபா கொடுத்து ஒரு டாலர் வாங்கினது இப்போ 83 ரூபா கொடுத்து ஒரு டாலர் வாங்குற நிலைமை நம்ம இருக்கோம். நம்மக்கிட்ட கொஞ்சம் டாலர் ரிசர்வ்ஸ் இருக்குங்காட்டி நம்ம வந்து அதிகமாக கீழே விழுக விடலை. நம்ம டாலரை வெளியே கொடுத்து நம்மளுடைய ரூபாயோட மதிப்பை சரிவை வந்து கொஞ்சம் தடுத்து நிறுத்தி வச்சுருக்கிறோம். தடுத்து தான் நிறுத்த முடியுமா இல்லையா, இதை திருப்பி மேலே கொண்டு வர முடியுமா அப்படின்னா அது தெரியலைங்க. அது என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியலை. இப்படி பண்ணுறதுனால வந்து நம்ம என்ன ஆகுது அப்படின்னாங்க,
இதுவே வந்து நம்ம பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்ககிட்ட வந்து டாலரோட ரிசர்வ்ஸ் வந்து ரொம்ப குறைவா இருக்குது. அவங்ககிட்ட டாலர் இல்ல. சரி டாலர வித்து அவங்க பங்களாதேஷ் மணிய வந்து சரிவ தட்டி நிறுத்தலாமான்னா, அவங்ககிட்ட போதுமான டாலர் இல்லாத காரணத்தினால, சரி எவ்வளோ போகுமோ போட்டுன்னு விட்டுட்டாங்க. இது வந்து திருப்பூருக்கு வந்து ஒரு பெரிய அடியாவே விழுந்துருச்சு எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் இல்ல இந்தியா ஃபுல்லாவே அது எக்ஸ்போர்ட்டுக்கு அடி நிறையா விழுந்துச்சுங்க. என்ன பிரச்சனை அப்படின்னாங்க, இப்போ நம்ம வந்து $1 ஒரு பனியன் செஞ்சு தரோம் அப்படின்னா, பங்களாதேஷ்னால $1/2 ஒரு பனியனை செஞ்சு தர முடியும். ஏன்னா அவங்களுடைய ரூபாய் அவங்க பங்களாதேஷோட ரூபாய் மதிப்பு குறைஞ்சிருச்சு. அதாவது இப்போ அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பங்களாதேஷ் மணி $150 ஒரு டாலருக்கு வந்து $150 வருது. அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு பங்களாதேஷ்க்கு வந்து அதிகமான லாபம் வரும். இந்தியா வந்து ஒரு பனியன் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வெறும் $83 தான் வரும். இதே பங்களாதேஷ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா $150 வரும். இந்த 2க்கு வித்தியாசம் இல்லைங்க. இப்போ என்ன ஆகுன்னா, எக்ஸ்போர்ட்டில் வந்து நம்ம இந்தியாவோட நம்ம திருப்பூரில் தயாரிக்கக்கூடிய பனியனுடைய விலையோட அவங்கனால வந்து பங்களாதேஷில் குறைச்சி கொடுக்க முடியுது. இது பாயிண்ட் நம்பர் 1. இதனால் வந்து எக்ஸ்போர்ட் திருப்பூர்லேருந்து வரக்கூடிய ஆடு இது ஒன்று குறைஞ்சிருக்குதுங்க. நம்ம ரஷ்யாவுக்கு ஆதரவு தெரிவித்ததுனால மறைமுகமான தாக்குதல் நடந்துகிட்டே இருக்குது. 3வது இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது மேற்குலக நாடுகளில். அவங்க வந்து முன்ன மாதிரி வந்து செலவு பண்ணுறதில்ல. ரொம்ப செலவு குறைச்சிட்டாங்க. அதாவது பனியனை வந்து கிழிஞ்சா தூக்கி வீசிட்டு போட்டுட்டு இருந்தவங்க இப்போ துவைச்சு போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது. இப்போ 4வது வந்து நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் இப்போதைக்கு பங்களாதேஷ் சொல்லலாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்துடும். ஆனால் பாகிஸ்தான்லாம் கீழே கிடக்குது, அவன்லாம் வருவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பாகிஸ்தான் வருங்க. எவ்வளோ நாளைக்கு தான் அவனுங்களும் அடி வாங்கிட்டே இருப்பானுங்க. என்றைக்குமே ஒரு அழிவு முடிஞ்சதுன்னா ஒரு தொடக்கம் இருக்க தானே செய்யும். தொடக்கம் இருந்தால் ஒரு அழிவு வந்து தான் செய்யும். இவங்க 3 பேர் இருக்கிறனால இவங்க ரொம்ப கம்மியான விலைக்கு பனியன் தயாரித்து கொடுக்கறதுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய திருப்பூர் போன்ற பனியன் கம்பெனினால் வந்து அந்த ரேட்டுக்கு கொடுக்க முடிய மாட்டேங்குதுங்க. அதே மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா, லோக்கல் மார்க்கெட்டில் பங்களாதேஷில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேபர்ஸோடைய சம்பளம் ரொம்ப ரொம்ப குறைவு. இந்தியாவில் லேபர்ஸோட சம்பளம் ரொம்ப ரொம்ப அதிகம். மிஷினரிஸ் கொடுக்கக்கூடிய வாடகை வந்து ரொம்ப அதிகம். கட்டடம் வாடகை வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, மிஷின்லாம் போட்டு கட்டடத்துக்கு உண்டான வாடகை அதிகம், காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம். ஆனால் பங்களாதேஷில் வந்து அந்த மாதிரியெல்லாம் இப்போ கிடையாதுங்க. கவர்மெண்ட் வந்து பயங்கரமாக மானியம் தராங்க. மிஷினரிஸ் வாங்குறதுக்கெல்லாம் பயங்கரமாக மானியம் தராங்க. லேபர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவான விலையில் லேபர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதனால் வந்து அவங்களால வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு உற்பத்தி செஞ்சு ஈஸியாக இந்தியாவுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ இந்தியாவில் லோக்கல் மார்க்கெட்டில் வந்து ஈரோடு மார்க்கெட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பையர் வராருன்னு வச்சுக்கோங்க. திருப்பூரில் தயாரித்த பனியன் உடைய பங்களாதேஷில் தயாரித்தோட பனியன் ரொம்ப ரேட் கம்மியாக இருக்கிறதுனால எல்லாருமே பங்களாதேஷ் தான் வாங்குகிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மார்க்கெட் ஸ்தம்பிக்குது. அப்புறம் இடையில் நமக்கு நடந்த நூல் விலை ஏற்றம், அந்த ஒரு காரணத்தினாலையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பனியன் கம்பெனி பயங்கரமாக அடிபட்டுருக்குது. இப்போ ஓரளவுக்கு ரேட்டில் குறைஞ்சி வந்திருக்குதுங்க. என்னதான் குறைஞ்சி வந்தாலும் நம்ம வந்து பங்களாதேஷ் கூட போட்டி போட முடியாத நிலைமையில தான் இருக்கிறோம். 2வது திருப்பூரில் வேலைவாய்ப்பு இல்லை அப்படின்னா நம்ம கம்பெனி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுங்க. முதல்ல திருப்பூர் தான் என்ன கம்பெனி இருந்தாலும் திருப்பூரில் வந்தால் மட்டும் தான் பனியன் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு நிலைமை இருந்துச்சு. இன்றைக்கி வந்து டெக்னாலஜி நல்லா பெருசானதுனால டெக்னாலஜி எங்கே வேணாலும் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். வேலை செய்ய ஆள் தெரிஞ்சுட்டா போதும். இன்றைக்கி நம்ம யூபியிலேருந்து இங்கே வந்து நிறைய பேர் தொழில் கற்றுக்கிட்டாங்க. யூபியில் நிறையா கம்பெனிஸ் எல்லாம் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி ஒரு 5 வருஷத்தில் திருப்பூர் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியலை. ஆனால் யூபியில் பனியன் கம்பெனி கண்டிப்பாக இருக்கும். திருப்பூர் சேர்ந்த நிறையா கம்பெனி யூபியிலேயே ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஹிந்திக்காரங்க நீ வடக்கணுங்க சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்க அங்கேயே தான் இருக்க போகிறாங்க. நாம் தான் அங்கே போக மாட்டேங்குது. நம்மளும் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஓகேங்களா? சரி, இதெல்லாம் வந்து என்னுடைய காரணங்களாக தெரியுது. திருப்பூரியா இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நம்ம சந்திச்சிருக்கிறோம் அப்படின்னு. இதிலிருந்து மீண்டு வர முடியுமா அப்படின்னா தெரியலைங்க எனக்கு. திருப்பியும் பொருளாதாரமெல்லாம் எப்படி மாறி என்ன நடக்கும்னு தெரியலை. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேஃபாக இருந்துக்குவோம். எந்த பிரச்சனையும் சிக்காமல் இருந்துக்குவோம். தேவையில்லாமல் எந்த செலவும் பண்ணாமல் சேஃப்டியாக இருந்துக்குவோம். அதுதான் சொல்ல முடியுங்க. நன்றி, வணக்கம்.